ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை அமானுஷ திகில் நிகழ்வை தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்வு எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே இனிமேல் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சிங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்களோட வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதிகமாக பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கான நிகழ்வு நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கு. இந்த சம்பவம் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிகழ்வை நமக்கு சென்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அப்படின்றவங்க தான் அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வு அவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பதிவு அனுப்பியிருக்காங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் பெரிய குடும்பத்தில் வாழ்கிறாங்க. இவங்க அப்பா அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய பணக்காரர்னு கூட சொல்லலாம். வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் ராதிகாவோட ஃபேமிலி. ராதிகாவுக்கு கல்யாணம் ஆன பின்னாடியும் ராதிகா அப்பாவோட குடும்பத்திலே தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவரையும் இருக்க சொல்கிறாங்க ராதிகா. இப்படியே இவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷமாகவே ராதிகாவோட வீட்டில் தான் வாழ்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ராதிகாவோட ஹஸ்பண்ட் ராதிகாட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ராதிகாவோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்ல சம்பாத்தியம் உள்ளவர் தான். அதனால் அவங்களோட சேஃப்டிக்கு கொஞ்சம் எப்போவுமே அமௌண்ட் கையில் வச்சுட்டே தான் இருப்பாங்க. சரி, அதை வச்சு நம்ம வீடு வாங்கிட்டு நம்ம புது வீட்டுக்கே போயிடலாம், நம்ம வேறு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டுமே சரிம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வீடு நம்ம பட்ஜெட்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் ஒரு பெரிய வீடாகவே நல்ல வீடாகவே பார்த்து அவங்க சொந்த வீடாகவே வாங்கிக்கிறாங்க ராதிகா. ராதிகாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. இவங்க நினச்ச மாதிரியே ஒரு வீடு இவங்களோட பட்ஜெட்குள்ளே அவங்க அப்பாவோட ஹெல்ப்போட கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தான் குடி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட மாமனார் மாமியார் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ராதிகாவோட மாமனார் மாமியாருமே நல்ல கொஞ்சம் வெல் செட்டில்டு தான். இருந்தாலும் இவங்க தனியாக சொந்தமாக இவங்களோட காசில் சொந்த வீடு வாங்கினதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க பரவாயில்ல, இவ்வளோ கொஞ்ச நாளில் நம்ம பையன் நல்ல ஒரு வீடாக வாங்கிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே போல் இவங்க பால் காய்ச்சற அன்னைக்கு அவங்களும் வராங்க அந்த புது வீட்டுக்கு. அப்போ தான் அவங்க அந்த புது வீட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ராதிகாவோட அப்பா ஏற்கனவே பார்த்துருக்காரு. ஆனால் அவங்க மாமனார் மாமியார் அப்போ தான் அந்த வீட்டுக்கு வராங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஐயர் வச்சு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்ருக்காங்க. ராதிகாவோட சைடும் சரி, ராதிகாவோட மாமியார் வீட்டு சைடும் சரி, நிறைய பேர்த்த கூப்பிட்டு அவங்க பெருசாக கிராண்டாக பால் காய்ச்சறாங்க. அப்படி காய்ச்சறதுக்கு முன்னாடி இவங்க பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐயர் வராரு, விளக்கேற்ற சொல்கிறாங்க. அப்போ விளக்கேற்றும் போதே ஒரு விளக்கு மட்டும் சுத்தமாக எரியவே மாட்டுது. எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலுமே அந்த வீட்டில் அந்த விளக்கு மட்டும் எரிய மாட்டுது. இன்னொரு விளக்கு நல்லா எரியுது, அந்த விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிடுது. சரி, இது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த விளக்கு எடுத்துகிட்டு புதுசாக ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க வாங்கினதே புது விளக்கு தான். ஆனால் அந்த விளக்கு என்ன பண்ணியுமே எரியல. எண்ணெய் மாற்றினாலும் எரியல, திரிய மாற்றினாலும் எரியவே இல்லை. எது பண்ணியுமே எரியாததுனால இன்னொரு விளக்கு புதுசாக வாங்கிட்டு வராங்க. அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா அது எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு பற்ற வைக்கிறாங்க. அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமாக சூப்பராக எரியுது. அப்போ அந்த விளக்கு தான் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு இது ரெண்டையும் அன்னைக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு ஐயர் வந்து பூஜையெல்லாம் பண்ணி வீடு ஃபுல்லாக தீர்த்தமெல்லாம் தெளித்து எல்லா வேலையும் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பால் காய்ச்சி சாமிக்கெல்லாம் வச்சுட்டு இவங்க எல்லாருமே குடிச்சிட்டு அன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில் சரிப்பா, இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. அப்போது ராதிகா இல்லை இருங்க, இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போகலாம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அன்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதே போல் ராதிகாவோட அப்பாவும் அன்னைக்கு ஈவினிங்கே சரிப்பா நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் தான் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. ஒரு வாரம் வரைக்கும் ராதிகாவுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்களோட லைஃப்பில் அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது.
அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ராதிகா இப்போதைக்கு தற்காலிகமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வாங்கின வீடு பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. அதில் 2லேயுமே 2 பெட்ரூம் இருக்குது. ஆனால் இவங்க இப்போதைக்கு பெட்ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் பெட்ரூம்லேருந்து ஹால் தாண்டி வந்தால் கிச்சனு, அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. ஹால் தாண்டி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற வரைக்குமே ராதிகாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் தண்ணி குடிச்சிட்டு இவங்க மறுபடியும் பெட்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது தான் இவங்களோட ஹாலில் ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, அங்கே சோஃபாவில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியே முடியெல்லாம் காற்றுல பறக்க விட்டுக்கிட்டு அப்படியே கருப்பாக ஒரு உருவம் அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு என்ன இந்நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கார் இங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு, யாராக இருக்கும், நம்ம வீட்டுக்கார் தானா அப்படின்னு பக்கமாக நெருங்கி போகலான்னு போகிறாரு. அப்படி போகிற வரைக்குமே அப்படியே பயங்கரமாக கருப்பான உருவமாக அந்த சோஃபா மேலே ஒரு ஆளோட உருவத்திலே உட்காந்துட்டே இருந்த உருவம் அப்படியே இவங்க பக்கமாக நெருங்கி சோஃபா பக்கம் போகும்போது அப்படியே ஒரு நிமிஷம் இவங்க பயந்தே போயிடுறாங்க. அப்படி ஒரு கருப்பான ஒரு உருவம். ஆனால் அது அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லா புரியுது. நம்ம ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வரவே இல்லையேன்னு ஒரு நிமிஷம் அவங்க பெட்ரூமை பார்த்துட்டு சோஃபாவை பார்க்குறாங்க. அப்போ அந்த உருவம் அங்கே இல்லவே இல்லை. ஐயோ, இப்போ தானே இங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு, நம்ம நல்லா பார்த்தோமே, பெட்ரூம் கதவும் திறக்கவே இல்லையே, யாராக இருக்கும் அப்படின்னு அப்படியே ஆடி போயிட்டு மேலெல்லாம் சிலிர்த்து போய் பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராதிகாவோட தோள் மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு கீழே உட்காந்துட்டு வீச்சுன்னு ஒரு கத்துறாங்க. கத்தின பின்னாடி என்னாச்சு ராதிகா, ஏன் இப்படி கத்துற, நான் தான் ஏன் அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட். என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் இங்கே உட்காந்துருந்தீங்க, இப்போ பின்னாடி இருந்து கை வைக்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கிறீங்க, பெட்ரூம் கதவு திறந்துருக்குதா இல்லையான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் பதட்டமாக பேசுகிறாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட், இல்லைம்மா நான் இப்போ தான் எந்திரிச்சு வரேன், நீங்கள் நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் நான் வந்தேன், நான் எந்திரிச்சு பார்த்தேன் நீ ரூமில் இல்லை, சரி இங்கே தான் வந்திருப்பேன்ட்டு நானும் தண்ணி குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன், எதுக்கு இப்படி பயப்படுறேன், ஏன் பதட்டமாக இருக்கிற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இப்போ இங்கே யாரோ உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு, நான் பெட்ரூம் கதவு திறந்துருக்குதான்னு பார்த்தேன், நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்ட்டு, ஆனால் பெட்ரூம் கதவும் சாத்தியே தான் இருந்துச்சு, சரி நீங்களாக இருக்க மாட்டீங்கன்ட்டு சோஃபா மறுபடியும் பார்த்தேன், அப்போது அங்கே உட்காந்துருந்த உருவம் காணோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு அழுகுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா வந்து படுவா, நீ எதையோ பார்த்து பயந்துருப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லி ஒரு அன்போடு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தூங்க வச்சிடுறாங்க ராதிகாவை. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டும் படுத்து தூங்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு எப்பவும் போல் அவங்க ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க. அவங்க பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் கிளப்பி ஸ்கூல் அனுப்பி வச்சிட்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் ராதிகா தனியாக தான் இருக்கிறாங்க. அப்போ தான் நைட்டு நடந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது யாராக தான் இருக்கும், நம்ம அப்பா கிட்ட சொல்லலாமா, என்ன ஒரே மர்மமாக இருக்குது, இந்நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வீட்டோட கிச்சனில் பாத்திரமெல்லாம் கீழே அப்படியே ஒரு வேகத்தோட கோவத்தோட மனுஷங்க எப்படி தள்ளி விட்டா இருக்குமோ அதே மாதிரி எல்லா பாத்திரமும் கீழே தள்ளி விட்டுருக்கு. அந்த பாத்திரமெல்லாம் கீழே விழுகிற சத்தத்தை கேட்டுட்டு பெட்ரூமில் இருந்த ராதிகா மெதுவாக கிச்சன் பக்கம் வர்றாங்க. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் பாத்திரங்கள்லாம் எல்லா பாத்திரமுமே கீழே விழுந்து கிடக்கு. ஒரு பூனை தள்ளி விட்டுருந்தா கூட ஒரு 4-5 பாத்திரம் கீழே கிடக்கும். இது என்ன எல்லா பாத்திரமுமே கீழே கிடக்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தது இப்போ பாத்திரம் கிடக்கிறது எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப பயந்துடுறாங்க ராதிகா. இதை நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லியே ஆகணுமே அப்படின்ட்டு ஆஃபீஸில் இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது நீ வேறு வேலையே இல்லையா, நைட்லேயும் இப்படியே பண்ணுற, பகல்லையும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் திட்டி கோவமாக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா இதை நினச்சி பார்த்துட்டு, சரி இது நமக்காக தான் இப்படி தோணுது போல், நம்ம தனியாக இருக்கிறோம், இத்தனை நாளாக அம்மா வீட்டில் இருந்தோம், அதனால் நமக்கு எதுவும் தெரியல, இப்போ தனியாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கான வேலையை பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் அவங்க பொண்ணு வந்ததும் அந்த பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்டும் ஒரு 7 மணி 7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ரொம்ப ஜாலியாக 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, டிவிலாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பிட்டு போய் படுக்கிறாங்க. ஒரு 9:30 9:45க்கு படுத்துறாங்க. அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க ராதிகா. முன்னாடி நாள் சரியாக தூங்காததுனால. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:30 1:45 இருக்கும். அந்த டைமுக்கு பகலில் எப்படி கிச்சனில் எல்லா பாத்திரமும் கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி ஒரு பாத்திரமாக டொப்புன்னு கீழே தூக்கி போடுறது, நல்லா பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு ராதிகா மெதுவாக அவங்க ரூம்லேருந்து கிச்சன் நோக்கி வராங்க.
அப்படி வந்தவங்களுக்கு அப்போது தான் பெரிய அதிர்ச்சியான சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணோட உருவத்தில் அப்படியே கரு ஏறுன்னு இருக்குது. அந்த ஹாலில் எரியிற சின்ன பல்போட வெளிச்சத்தில் பார்த்தாவே தெரிகிற அளவுக்கு அப்படி கருப்பாக ஒரு உருவம் அப்படியே புகை மாதிரி பறந்துக்கிட்டே அந்த பாத்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கோவத்தோடு தூக்கி ராதிகாவோட கால் பக்கத்தில் வந்து விழுகிற மாதிரி ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி போடுது. அதை பார்த்துட்டு ராதிகா அதே இடத்துல அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாங்க. என்ன அடுத்து பண்ணுறதுன்னு அவங்களால யோசிக்கவே முடியல. கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எப்படியாவது கத்தி ஆகணுமேன்ட்டு என்னங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறாங்க. அப்படி கத்துனதுமே அவங்க ஹஸ்பண்ட் காதுக்கு சரியாக கேட்கவே இல்லை. மறுபடியும் கத்துறாங்க. அப்போ தான் அவர் எந்திரிச்சு வெளியே வராரு. என்னதாம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டே வராரு. சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்னு கிச்சனில் அந்த உருவத்தை பார்த்தபடியே கண்ணு இமைக்காமல் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கையை மட்டும் காட்டி கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த உருவம் அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் வர்ற வரைக்கும் இருக்குது. அப்படியே டக்குன்னு ஒரே செகண்டில் அந்த உருவம் அப்படியே மின்னல் வேகம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி டக்குன்னு அங்கே இருந்த ஜன்னல் வழியாக அப்படி பறந்து போயிடுச்சு. அதை பார்த்துட்டு ராதிகா, என்னங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, தயவுசெய்து நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன், ப்ளீஸுங்க அப்படின்ட்டு அழுகிறாங்க. என்னதாம்மா ஆச்சு உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே ஒரு உருவம் நின்றுச்சு. அது ஒரு பொண்ணோட உருவம். பயங்கரமான கோவத்தோடு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கீழே போட்டுகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லா பாத்திரமும் கீழே கிடக்குது தானே, நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த பாத்திரம்லாம் எப்படி வந்திருக்கோம், நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், இந்த சத்தம் கேட்டு தான் நான் வந்தேன், தயவுசெய்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம், நம்ம பொண்ணு தூக்கிட்டு வாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ராதிகா பயத்திலே பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட், இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது பூனையே பார்த்துருப்பேன், இந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், நீ பொழுதுக்கும் தனியாக இருக்கிற, உங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல, இப்போ தனியாக இருக்கிறதுனால அப்படி உனக்கு தோணுது, வா வந்து அமைதியாக படுன்னு அன்னைக்கும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு இன்னொரு சம்பவம் நடக்குது. இவங்க எல்லாருமே பெட்ரூமில் படுத்து, ராதிகா மட்டும் யோசனையோட கண்ணு மட்டும் மூடியிருக்காங்க, தூங்கலை. ஹஸ்பண்ட் வந்து படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே அவங்க ரூம் ஃபுல்லாகவே உள்ளே இருக்கவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. ஒரு ரத்த வாடை, ஒரு பொண வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அவங்களால அந்த ரூம்குள்ளே படுக்கவே முடியல. எல்லாருக்கும் வாந்தி வர மாதிரி உமட்டிட்டு வந்துருச்சு. என்னடா இது திடீர்னு எங்கேருந்து இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, ஏதாவது எலி எதுவும் செத்துருக்குமோ அப்படின்னு அவங்க ராதிகாவோட ஹஸ்பண்ட் அந்த ஸ்மெல்லில் படுக்க முடியாமல் எந்திரிச்சு எல்லா ரூமையும் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியவும் போய் பார்த்துட்டு வராரு, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே மட்டும் பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. ஹாலுக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லவே இல்லை. அப்படியே என்னடா இவ்வளோ நாற்றடிக்குதுன்ட்டு ரூம் ஸ்ப்ரேலாம் அடித்து பார்க்குறாங்க. ஆனாலுமே படுக்க முடியல. அன்றைக்கி எல்லாருமே ஹாலில் தான் வந்து படுக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ராதிகாவுக்கு சுத்தமாகவே தூக்கம் வரல. இது வரைக்கும் நடந்ததுலேயே அவங்க ரொம்ப குழம்பி போய் பயத்தில் இருக்காங்க. இப்போது இந்த பேட் ஸ்மெல், மர்மமான ஒரு உருவம், இதையெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே படுத்துட்ருக்காங்க. நாளைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஆகணும், அப்பா வீட்டுக்கு நம்ம போய் ஆகணும், இந்த வீடு இனிமேல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மனசில் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ராதிகாவோட ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு போகிறதுல விருப்பமே இல்லை. அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே ராதிகா வரமாட்டாங்க. அப்படின்றதுனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல் இங்கே இருக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் தூங்கிடுறாரு. ராதிகாவுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்ததும் டீயெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா இப்படி தாம்மா நைட்டு ஃபுல்லாக நடக்குதுமா, பகல்லையுமே இப்படி தாம்மா நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகாவோட அம்மாவுமே, இல்லைம்மா உனக்கு புது வீட்டில் அப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு வாரம் இருங்க, இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ராதிகாவோட அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க மாமனார் மாமியாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்தீங்க, இப்போ தனியாக இருக்கிறதுனால கூட அப்படி உங்களுக்கு தோணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆறுதலுமே சொல்லவே இல்லை. அதனாலேயே ராதிகா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த வீட்லேயே கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டே இவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சிட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுத்துடுறாங்க. மீதி இருந்த பாத்திரம் எல்லாம், இவங்க சிக்கன் தான் சமைச்சிருந்தாங்க, மீதி கொஞ்சம் பாத்திரத்தில் இருந்திருக்கு. அந்த எல்லா பாத்திரமும் கழுவாமல் அப்படியே தான் வச்சுட்டு போய் படுத்துருக்காங்க. அப்படி படுத்தவங்க அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே மணி ஒரு மணி இருக்கும். அந்த டைமுக்கு மறுபடியும் பாத்திரமெல்லாம் கீழே விழுகுது. எல்லா பாத்திரமும் கீழே விழுகுது, டொப்பு டொப்புன்னு. இந்த தடவை இது ராதிகாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து கேட்குது. அப்படியே என்னடா இது, இவ சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு பயத்தோடு அவரும் மெதுவாக எந்திரிச்சு வராரு. ராதிகாவுக்கு முன்னாடியே இவர் எழுந்து வந்து ஹாலில் இருந்து மெதுவாக அடி எடுத்து வராரு.
அப்போ கிச்சனில் எட்டி பார்க்கும்போது ஒரு கொடூரமான ஒரு உருவம் கருப்பாக அப்படியே காற்றுல பறந்துக்கிட்டே எல்லா பாத்திரத்தையும் கீழே தூக்கி போட்டுக்கிட்டு இன்னமும் முணுமுணுத்துட்டே இருக்குது. ராதிகாவும் அந்த பாத்திரம் உருட்டுற சத்தத்தை கேட்டுட்டு மெதுவாக எந்திரிச்சு வர்றாங்க. அங்கே ஹால்லேயே அவங்க ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு இங்கே, அன்றைக்கி மாதிரி இவர் தானா இல்லை வேறு ஏதாவது உருவமா அப்படின்னு இவங்களும் பயந்துக்கிட்டே வர்றாங்க. அப்படி பயந்துட்டு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் பக்கமாக வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் மேலே கை வைக்கிறாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் மெதுவாக திரும்பி இப்போ ஒரு பயத்தோடு பார்க்குறாரு. அவங்க மனைவி தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க, ராதிகா தான். அப்படியே கை காட்டுறாரு, அங்கே பாரு அப்படின்னு. அப்படியே ராதிகாவும் பார்க்குறாங்க. அந்த உருவம் முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவம் அப்படியே நின்றுட்டு வேகமாக கோவத்தோடு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டுட்டு இவங்க சமைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே தூக்கி வீசுது, ஹால்லேயே வந்து விழுகிற மாதிரி. அதை பார்த்துட்டு 2 பேருமே அப்படியே கை கோர்த்து நின்று அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது கையை காட்டி வெளியே போயிரு, இங்கே இருக்காத, வெளியே போயிரு, இதுக்கு மேலே இங்கே வந்து அசுத்தம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது, உங்கள் உயிரை கூட நான் எடுத்துருவேன், உங்களை கொல்லாமல் விடமாட்டேன், வெளியே போயிருங்க, வெளியே போயிருங்க, இது என்னோடய வீடு அப்படின்னு பயங்கரமாக ஒரு பொண்ணு கத்துது. என் வீட்டில் வந்து அசுத்தம் செய்வீங்களா, இதெல்லாம் இங்கே சமைக்கக்கூடாதுன்னு தெரியாதா, இங்கே வராதிங்க, போயிருங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணோட உருவத்தில் இருந்த ஆன்மா. அப்படி கத்திக்கிட்டே அப்படி ஜன்னல் வழியாக ஒரு காற்று வேகத்தில் முன்னாடி நாள் மாதிரி பறந்து வெளியே போயிடுது. அது அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு கை கோத்து இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தவங்க, ஆஹா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கவே கூடாதுமா அப்படின்னு உடனே ராதிகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:30-2 மணி பக்கம் ஆகிடுச்சு. அந்நேரத்துக்கு கூட பார்க்காம ராதிகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்பா, வாப்பா என்னை கூட்டிகிட்டு போப்பா, ப்ளீஸ்ப்பா வாப்பா அப்படின்னு அழுகுறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ எதுவும் பயந்துக்காத, இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாதானம் தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ராதிகாவோட ஹஸ்பண்ட் இல்லை மாமா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு அவரும் சொன்ன பின்னாடி தான் ராதிகாவோட அப்பாவுக்கு புரியுது, சரி இதுவும் உண்மை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்நேரத்துக்கே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரியை வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு ராதிகாவோட அப்பா. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணி பார்க்கலாம், அப்போ சரியாகுமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்படி உள்ளே வரும்போதே பூசாரி சொல்லிடுறாரு, இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் ஒரு துரான்மா இருக்குது, இது இவங்களை சந்தோஷமாக வாழவும் விடாது, இந்த வீட்டில் உயிரோடையும் விடாது அப்படின்னு சொல்லி உள்ளே நுழையும் போதே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ராதிகா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு சமையல் ரூம்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் சாமி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு கற்பூரம்லாம் பற்ற வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பற்ற வச்சிட்டு இருக்கும்போதே ஒரு வெளியே இருந்து ஒரு பொண்ணோட குரல் அப்படியே பயங்கரமான சவுண்டோட, ஏய் வெளியே போன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற, உன்னை வெளியே தானே போக சொன்னேன், உனக்கு உயிர் மேலே உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு கத்திகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு ராதிகாவோட அப்பாக்கிட்ட, இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, இவங்க உடனே வெளியே போயே ஆகணும், இந்த வீடு சரியில்லாத வீடு, இந்த வீட்டில் யார் குடி வந்தாலும் இது இப்படி தான் பண்ணும், இந்த வீட்டில் ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்குது, இது சொத்து பிரச்சனையினால அந்த பொண்ணை வேணுன்னே கொலை பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த பொண்ணு இவ்வளோ கோவமாக இருக்குது, இது என்னோடய வீடு வெளியே போங்கன்னு சொல்லி இதை நமக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க, அதனால் இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிங்க சாமி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அப்போவே ராதிகாவோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே கூட்டிகிட்டு அவங்க அப்பா போகிறாரு அந்த பூசாரியோட. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து இந்த வீட்டோட ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வராங்க. அப்படி வரும்போது தான் அந்த ஓனர், ஆமாம் இது ஒரு சொத்து பிரச்சனையினால் எனக்கு கிடச்சிச்சு, நான் இங்கே குடியிருந்து பார்த்தேன், இப்படி தான் நடந்துச்சு, சரி நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டை தெரியாமல் விற்றுட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீடை யாருக்கும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடு விற்றாங்க இல்லையா அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த வீட்டை விற்கும் போதே நீங்கள் இந்த உண்மையை சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட விற்றுருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, இதை சொல்லாமல் விற்றுட்டு ஒரு குழந்தையோடு வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றிட்டீங்கல்ல, இந்த ஊருக்காரராக இருந்துட்டு என்னையே நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டை நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னா இந்த வீட்டை உடனே இடிச்சே ஆகணும், இந்த வீட்டை நீங்கள் இடிக்கிறீங்களா இல்லை நானே ஏற்பாடு பண்ணி இடிக்கிடுமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ராதிகாவோட அப்பா பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க நாங்களே இந்த இதை
தரமாட்டமாக்கிறோம். இது இங்கே ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது எங்களுக்கே தெரியும். ஆனால் அது நாங்கள் தெரியாமல் விற்றது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனருமே சேர்ந்து அந்த வீட்டை இடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அந்த வீடை இடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அது எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பதிவு அனுப்புன ராதிகா சொல்லி இருக்காங்க. அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே நாங்கள் வேறு ஒரு வீடு வாங்கிட்டோம். எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு நல்ல வீடாகவே நாங்கள் பார்த்து வாங்கிட்டோம். எங்களுக்கு இப்போ தான் அதெல்லாம் புரியுது. நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பால் காய்ச்சும் போதே ஒரு அபசகுனத்தை காட்டியிருக்கு அப்படின்றது எங்களுக்கு தான் அது புரியவே இல்லை அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நாங்கள் தனியாக தான் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவோட இல்லை, எங்கள் மாமனார் மாமியாரோட இல்லை. ஆனாலும் எனக்கு அங்கே நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இன்ன வரைக்குமே எதுவுமே நடக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்கள் பொண்ணு கூட பெருசாகிட்டா அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அனுப்புன ராதிகா சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்காக நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். இது மாதிரி சம்பவங்கள் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு, முன்னாடி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னா அதையும் மறைச்சி தான் வாடகைக்கு விடுறாங்க. அதே போல் லேண்ட் விற்கணும் இல்லை வீடு விற்கணும் அப்படின்னா கூட அது உண்மையை அங்கே என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறதே இல்லை. நிறைய குடும்பம் இதே மாதிரி தான் போய் மாட்டி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத நினச்சி கொஞ்சம் வேதனையாகவும் இருக்குது. தயவுசெய்து வீடோ லேண்டோ எது விற்றாலும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வாடகைக்கு விடுறதோ விற்கிறதோ எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு அசம்பாவிதமுமே நடக்கிறதுக்கு முன்னாடி தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த உண்மை அமானுஷ்ய திகில் நிகழ்வோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய்.